வணக்கம். நம்ம தமிழ்நாட்டில கனிம வளத்துக்கு எதிரா நாம் தமிழர் கட்சி ரொம்ப வருஷம் போராடி இருக்காங்க. நம்ம கன்னியாகுமரியில இருக்க மலைகள்ல எல்லாம் உடைச்சு குவாரி மூலியமா எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு அண்டை மாநிலங்களுக்கு கர்நாடகா, கேரளா இந்த மாரி மாநிலம் கொண்டு போயிடுறாங்க. நம்ம கண்ணு முன்னாடியே எல்லாமே நடக்கும். ஆனா அத நம்ம தடுக்க முடியாது. ஏன்னா கவர்மெண்ட் அப்படி இருந்தது இதுக்கு முன்னாடி. இப்ப அந்த கனிம வளம் கடத்திட்டு போகும்போது லாரிங்கலாம் என்ன ஆகுதுன்னா, ரோட்ல போம்போது ரோட்லாம் டேமேஜ் ஆகுது. குண்டும் குழியுமா ரொம்ப சீக்கிரம் டேமேஜ் ஆகுது. அதனால நமக்கு சீக்கிரம் ரோடு போட வேண்டிய தேவை இருக்கு. அதே மாதிரி மக்கள் நடமாடும்போது அந்த வழியா பிரேக் பிடிக்காம நெறைய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. நெறைய பேர் இறந்து போயிருக்காங்க. அப்பலாம் இதெல்லாம் எதிர்த்து நாம் தமிழர் கட்சி ரொம்ப வருஷம் போராடிட்டு இருந்தாங்க. இப்ப அந்த கனிம வளம் என்ன ஆச்சுன்னா, யாருமே எடுக்கக்கூடாது. ஒரு 3 மாசத்துக்கு என்ன ஆச்சுன்னா, நம்ம கவர்மெண்ட் வந்து தடை பண்ணிட்டாங்க. இதுக்கு நம்ம கேரள முதலமைச்சர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அங்க இருந்துட்டு என்னோட மனுவ கொஞ்சம் பரிசீலனை பண்ணுங்க. கடிதத்த மறுபரிசீலனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டு முதல்வர் வந்து 3 மாசத்துக்கு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆணை ஒண்ணு பிறப்பிச்சுட்டாரு. இது கேரள கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்க உள்ள முதல்வர் வந்து நம்ம முதல்வருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. அதுல வந்து என்னோட கடிதத்த மறுபரிசீலனை பண்ணுங்க. எப்படியாச்சும் எங்க ஊருக்கு வந்து உங்க ஊர்ல இருக்க குவாரியில இருக்க கல்லு, மண்ணெல்லாம் கொண்டு வாங்க. ஏன்னா அதெல்லாம் கொண்டு வந்தா தான் எங்க ஊர்ல வேலை நடக்கும். இல்லன்னா ரோடு போட முடியாது, கட்டடம் கட்ட முடியாது. நெறைய வேலை வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. அதனால இத எப்படியாச்சும் எங்களுக்கு பண்ணி குடுங்கன்னு சொல்றாரு. தெரியாம தான் கேட்கிறேன். உங்க ஊர்ல மலைகள்லாம் எதுவுமே இல்லையா? ஆறுகள் இல்லையா? குளம் இல்லையா? நீங்க நல்லா இயற்கையா நல்லா வாழ்றீங்க. நாங்க அப்படியே எல்லாத்தையும் உடைச்சு கொள்ளடிச்சு எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். நாங்க அப்படியே கண்டுக்காம கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோமா? இதே மாதிரி கர்நாடகாவுல என்ன பண்றான்? தண்ணி தர மாட்டேங்கிறான். அப்படியே அவன் தண்ணி குடுத்தாலுமே, அதுல ஏதாவது ரசாயனத்த கலந்து குடுத்துடுறான். அதனால நம்ம விவசாயிகள் தான் பாதிக்கப்படுறாங்க. அங்கேருந்து நுரையா தண்ணி ஃபுல்லா நுரையா வருதுன்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு. இங்கிட்டு பார்த்தா கேரளாவுலேருந்து உங்க ஊர்ல உள்ள மலையெல்லாம் குடஞ்சு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அவன் பர்மிஷன் கேட்டுக்கிட்டு இருக்கான். அவங்கவுங்க ஊர்ல எல்லாம் இருக்கு. அப்ப ஏன் இங்க வர்றீங்க? இப்போ தமிழ்நாடு மாநிலம் வந்து உங்களுக்கு இளிச்சவாயா போச்சு. என்ன வேணா பண்ணிக்கலாம். யாருமே எதுவும் கேட்க மாட்டாங்க. 3 மாசம் தடை பண்ணதுக்கே இப்படி பண்றீங்க. நம்ம தமிழக அரசு வந்து கண்டிப்பா இத வந்து நிரந்தரமா தடை பண்ணணும். நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல மலைகள் எல்லாமே போயிடுச்சு. ஒண்ணுமே இல்ல. எல்லாமே கொள்ளடிச்சுட்டாங்க. எல்லாம் குவாரி தோண்டி நெறைய போயிடுச்சு. அதனால இனிமே இது நடக்காம இருக்கணும்னா, கண்டிப்பா இத தடை பண்ணணும். நிரந்தரமா தடை பண்ணுங்க. நன்றி.